சுலேகா ஆஸ்ட்ரோவின் கன்னிராசி நேயர்களே அன்பு வணக்கம். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் மே மாதத்திலிருந்தே குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த அனுகிரகம் உங்களுடைய புத்தியை மேன்மைப்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலம் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். உங்களுடைய வீரம் தீரம், அதே நேரத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுதோ அல்லது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கின்ற விதங்களோ பிரம்மாண்டமாக மாறுபட்டு இருக்கும். குழந்தைகள் ரீதியான மனக்கசப்புகள் நீங்கும். சிலருக்கு சந்தான பாக்கியம் கிடைக்க ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நோய் நொடியிலிருந்து விலகி வருவதற்கு சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். கேது பகவானினுடைய ராசி பிரவேசம் எல்லா விஷயங்களையும், எல்லோரையும், எல்லா மனிதரையும், எல்லாவற்றையுமே நீங்கள் பகுத்து ஆராய்ந்து எது நல்லது என்பதை தேடிக்கொண்டே இருக்க வைக்கும், ஞானத்தை வளர்க்கும். இங்கே குரு கேதுவினுடைய இணைவு ஒன்று இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வை கேது பகவானின் மீது விழுவது உங்களுடைய புத்தியை மேன்மைப்படுத்த போகும். வாழ்க்கையில் சௌக்கியங்களும் சந்தோஷங்களும் உங்களை வந்து சேரும். செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானத்திலேயே வீற்றிருக்கிறார். அதனால் ஒன்றும் கவலையே பட வேண்டிய அவசியம். வம்பு வழக்குகள் என்று வரும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசு. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மர்மஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் வரும். நல்ல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அது சரியாகிவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இங்கே சூரிய பகவானை பற்றி நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் 11ஆம் இடத்திற்குள் 17ஆம் தேதி அன்று வருகிறார். உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், தொழில் ரீதியான கௌரவங்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு இருந்த இடைஞ்சல்கள் நீங்கி சுமூகமாக அந்த விஷயங்கள் நடைபெறுவது, இவையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளித்தரும். அதே நேரத்தில் இஷ்டங்கள் நிறைவேறும். உங்கள் தந்தையார் மூலமாக உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும், அல்லது உங்கள் தந்தை வழி இருப்பவர்களோ அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். மிக முக்கியமாக ராசி அதிபதியான புத பகவானை நாம் பார்த்தால் இவர் ஒரு ஞானத்திற்கு அதிபதி தான். இந்த புத பகவான் என்பவர் மாயை. அவர் 11ஆம் இடமான உங்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் வீட்டிலிருந்து இஷ்டங்களை குழந்தைகள் மூலமாக நீக்குகிறார். அதே நேரம் 19ஆம் தேதிக்கு மேல் புத பகவான் 12ஆம் இடத்திற்குள் பிரவேசித்து சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். அவ்வாறு அவர் பிரவேசிக்கும் காலகட்டத்தில் வேலை நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ வெளியூர் வெளிநாட்டுகளுக்கு சென்று வருவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். மிக நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். பணம் கொடுத்திருந்தால் அந்த பணம் உங்களை வந்து சேர்வதற்கு சிறிது காலதாமதம் ஆகுமே தவிர வேறொன்றும் இல்லை. வேற ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. வம்பு வழக்குகள் என்று வரும் பொழுது உங்கள் மீது யாராவது அந்த வம்பு வழக்குகள் போட்டிருந்தால் அது இப்பொழுது நிலுவையிலேயே இருக்கும், அல்லது தள்ளி போகும், வேறொரு நாளைக்கு தள்ளி போகும். தீர்ப்பு வருவதற்கு கொஞ்சம் ஒரு சிறிய கால தாமதங்கள் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு நன்மையை பயக்கப் போகிறது. அவ்வப்பொழுது வேலை செய்யும் பொழுதோ
அல்லது வேலையில் ஒரு கவனக்குறைவுடனோ இருக்கும் பொழுது கையில் சிறிய வெட்டுகளோ வெட்டுக்காயங்களோ அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் பெரியவர்களுடைய ஆசி அனைவரிடத்திலும் நீங்கள் காட்டப் போகின்ற அன்பு உங்களுள் வரக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானத்தை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மாதம் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி பெற விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்வது அல்லது விஷ்ணு பெயர் கொண்ட பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்த்தனன். நன்றி, வணக்கம்.